ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்களை எல்லோரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு இந்த ஆராதனையில் உங்களை வரவேற்றுக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 5 மாதங்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மை பராமரித்து இந்த 6வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருக்கவே கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க, தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல நேரத்துக்காக கர்த்தரை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லோரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி அல்லேலூயா வீடுகளில் இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்கிற உணர்வோடு கூட நீங்கள் ஒருவேளை செல்போன் வாயிலாக நீங்கள் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கலாம். இல்லை நம்முடைய சாய் டிவி வழியாக இந்த ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கலாம். வேறு எந்த வழியாக நீங்கள் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்கிற முழு மனதோடு முழு இருதயத்தோடு இந்த 1.5 மணி நேரம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இடத்துல கண்களை மூடி நம்முடைய கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு இந்த கால நேரத்தில் என்னுடைய ஆராதனையை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தார் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். அல்லேலூயா. கடந்த 5 மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து 6வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில தேவனுடைய சபையில் வந்து ஆராதிக்க முடியாதவர்கள் இருந்தாலும் அல்லேலூயா வீடுகளில் இருந்து கர்த்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு வழிகளை திறந்திருக்கிறாரே. நம்ம எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, நீ பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் இன்னைக்கு இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யப்படுகிறார். அல்லேலூயா. இந்த மாதம் அல்லேலூயா இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் தேவன் அவர்களுக்கு அமைத்து கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனைக்கு கர்த்தர் எல்லோரையும் தகுதிப்படுத்தும்படியாய் நாம் இருக்கிற இடத்தை கர்த்தர் தகுதிப்படுத்தும்படியாய் அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை என்று வேதம் சொல்கிறது. எனவே நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நாம் இருக்கிற இடத்தை தேவன் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் பரிசுத்தமாய் மாற்றும்படியாய் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர், சர்வ வல்லமையுள்ள எல்லாம் ஆண்டவரே தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட கால நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்திய எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொண்டதுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பத்திலிருந்து ஆராதனை முடியும் கொண்டு தெய்வீக பிரசன்னத்தினங்கள் உணர கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடக்கூடிய பாடல்கள், ஜெப நேரங்கள், சங்கீத பகுதி, வார்த்தைகளை தியானிக்கிற நேரம் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த ஆராதனைகளோடு கூட இணைந்திருக்கிறார்களோ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைத்துக் கொடுக்கிற சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவாதி தேவன் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை பரிசுத்த ஆவியானவரை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களின் தேவன் அல்லவா, பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை தந்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிறவர் அல்லவா. பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை பிள்ளைகளுக்கு செய்து பிள்ளைகளை இந்த மாதத்தில் மகிழ பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லோரும் இணைந்து நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபசந்தையோடு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அன்பாய் கேட்கிறேன். 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும், ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல முடியாது. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து எல்லாரும் சேர்ந்து கரங்களை கட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆயிரம் நாவுகள்
மகிமைப்படுவதாக. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி அன்பாய் கேட்கிறேன். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உன்னதமானவரின் உயர் மரபில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமஸ்லாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலமே, தம் சிறகுகளால் மூடுவார். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் சேர்ந்து இது பரமசிலாக்கியமே.
யோசித்தவர், இம்மட்டுமாய் நமக்கு எல்லா உதவிகளையும் செய்தவர். அல்லேலூயா. வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவரை நோக்கி, ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சொல்லுங்க. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசுவை போல தெய்வம் இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரே என்று சொல்லி கூப்பிடுங்க. இயேசு என்று கூப்பிடுங்க. அல்லேலூயா. அந்த காலை நேரத்தில் உங்களை விடுவிக்க கூடியவர். அல்லேலூயா. அந்த காலை நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு அவருடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நீங்கள் இருக்கிற இடத்துல அல்லேலூயா முழுவதுமாய் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆவியானவரை பார்த்து எங்க மத்தியில இறங்கி வாரும் பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க. ஆவியானவரே என்னுடைய மத்தியில இறங்கி வருவீராக. 2-3 பேர் நாமத்தை எங்கே ஒருமனப்படுத்துகிறீர்களோ, 2 பேர் 3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் எங்கே ஒருமனப்படுத்துகிறீர்களோ அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வருவேன் என்று சொல்லுவேன். கூப்பிடுங்க. ஆவியானவரை கூப்பிடுங்க. இன்னைக்கு உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இடத்துல நீங்க இறங்கி வாங்கப்பா சொல்லுங்க. இன்னைக்கு உடைய பிள்ளைகள் ஒரு சிலராய் நாங்கள் கூடி இருக்கிற இடத்துல ஆவியானவர் மத்தியில இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையானவைகளை செய்கிற கர்த்தர், நன்மையானவைகளை செய்கிற கர்த்தர், நன்மையானவைகளை செய்கிற கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே
உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவை தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு மட்டும் எனக்கு போதும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை நேரத்துல ஒருவேளை நீங்க பலவீனம் வியாதியோடு கூட இன்னைக்கு இந்த ஆராதனையில கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். இந்த வியாதிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கப்படுகிற சர்வ வல்லமையுள்ள இயேசு இன்னைக்கு உங்களை கொண்டு சுகமாக்குவார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவரை நேசிக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே சுகத்தை கர்த்தர் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மாறுகிறது. கர்த்தருடைய வியாதியை தொட்டு சுகமாக்குகிறார். விசுவாசத்தோடு கர்த்தர் வியாதியை சுகமாக்குகிறார் என்கிற விசுவாசத்தோடு இருக்கிற இடத்துல அறிக்கை பண்ணுங்க. என் வியாதி சுகமாகிறது சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா வியாதிகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உடைய கட்டிகள் கரைந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உடைய எல்லா சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், உடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் இன்னைக்கு விடுதலை கொடுக்கிறார். இயேசுவே கூப்பிடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீரே இந்த உலகில் யாருண்டு எனக்கு, நீரே எனக்கு எல்லாம் ஆண்டவரே. சகல அந்தரவரவரவரியா. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அப்படியே கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நீரே தஞ்சம், நீரே
கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு குறைவையும் வரவிட மாட்டார். அல்லேலூயா. அற்புதமாய் ஆச்சரியமாய் தேவன் இந்த மாதத்தில் உங்களை நடத்தும் போதுமானவர். இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவையான சகலவற்றை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆச்சரியமான பாதையில் நடத்துகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. உங்களுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் உண்டு. உங்களுடைய ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேறும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு ஆராதனை நேரத்தில் அவர் நிறைவேற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனாய் அவர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் உயர்த்தே நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக ரத்தம் சிந்தியவர், நமக்காக காயப்பட்டவர். நம்மை வாழ வைக்கக்கூடிய கிருபாதார பலியா 3 ஆண்டுகளின் நடுவிலே தொங்கினவர். நம்மை மீட்கக்கூடிய கிருபாதார பலியாய் வந்தவர். அவரை போனதை இல்லை, அவருடைய பாதத்தில் அப்படியே நம்ம அர்ப்பணித்து நாங்கள் ஒன்றுமல்ல ஆண்டவரே, எல்லாமே நீங்க தான்ப்பா சொல்லுங்க. நாங்கள் ஒன்றுமே ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. எங்களுக்கு இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் உதவி செய்கிறவரே தகப்பன், இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே நம்பிக்கையின் தேவன் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே. எங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் சொல்லுங்க. உடைய கரத்துல எங்களை தருகிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய கரத்துல யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீர்களோ இந்த வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்க சரீரத்தில் ஒரு விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமையான கரம் இன்றைக்கு உங்க மத்தியில இறங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆராதனை ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படி புருஷோத்தமர்கள் என்பதால் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. அப்படியே புருஷோத்தமர்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறார். ஹல்லேலூயா. ரபா சந்தல பரமலமியம் துனம ஷபலமதியா. ஹல்லேலூயா. ஜீசஸ் ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, சோதரிக்கும் துதிக்கிறோம் ஆண்டவரே. நிறைவன காலங்களுக்கு சோதரிக்கும் துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே கர்த்தனா கிறிஸ்து முரதா இந்த மாதம் தகப்பனே எங்கள் முப்பரிக்கத்த கண்ணின் கைவிட்டு பாதம் கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் ஜீவன் தந்தீரே, சுகம் தந்தீரே, பலம் தந்தீரே ராஜா. அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் இருப்பதற்காக இருப்பது உங்களுடைய சொந்த கிருபை தகப்பனே. அப்பாவுக்கு விலகத்தாக கர்த்தனா கிறிஸ்து ராஜாவே நீர் பாதுகாத்த தேவனுக்காக நன்றி அப்பா. இது ஒரு புது ஆண்டு சொந்தமானவரே. யாராவது காலத்து தேவ கிருபைக்காய் உங்களுக்கு சோதரம் அப்பா ராஜா. ஆண்டவரே இந்த சொந்தத்தாவே தாராதை கலந்து கொண்டு ஒரு பேர் நம்ம ராஜாவே நீராட பேர் பேர கொடுக்கிறவரை ஆசிரிக்க முடியா நாங்கள் வேண்டிக் கொண்டு வரோம் சுவாமி ராஜா. ஆண்டவர் சொல்லி ராஜா உங்கள் துக்கம் சந்தோஷமாக சொல்லி ராஜாவே அப்பா துக்கத்தோடு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கு தன்மைக்கு பார்க்க முடியா சோதனை கொடுத்துங்கிறதப்பா. அதை கொடுத்து ஒவ்வொரு குழந்தைக்கு ராஜா சந்தோஷமான கண்களுடையா அதை சோதனை கொடுத்துங்க ராஜா. அதை ஒவ்வொரு பெரிய காய்கள் நீ செய்ய முடியாத சொந்த கப்படி இதை செய்து கொண்டிருக்கிற அடரே மழைய காசு சொந்த கத்தாவே மூடி மறைத்து கொண்டு கத்தாவே வெளிப்பட வார்த்தை காத்து நன்றி சொல்கிறதப்பா. இது பெரிய கை செய்திருக்கிற பிதாவே. ஆமென். அன்றைய மகிமைப்படுவதாக அப்படியே நம்ம இருக்கிற இடத்துல என்னுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 149வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளும்படி அன்பாக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 149வது சங்கீதம் வசனமாரி வசனம் வாசிப்போம். சுரேஷ் வந்து நமக்கு வாசிப்பதில் உதவி செய்யும்படி அன்பாய் கேட்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 149வது சங்கீதம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 149. அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாருங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரின் மகளிடமும் சீயோன் குமாரன் ராஜாவின் கலிமுறக்கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோட துதித்து நம்புறத்தினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். ஜாதிகளில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும்
கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாதாக. அல்லேலூயா. கர்த்தர் தந்த சங்கீதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நீங்கள் அப்படியே உட்கார்ந்து உங்களை அன்பாய் கேட்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த நல்ல நாளிலேயும் கர்த்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு தந்தது நல்ல வாய்ப்பை நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய இது முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, நம்முடைய திருவிருந்து ஆராதனை. நமக்கு போன மாதம் எவ்விதமாய் நமக்கு அங்கே திருவிருந்து பரிமாறப்பட்டதோ அதே போல இந்த வாரத்திலும் நமக்கு அவ்விதமாக திருவிருந்து ஆராதனை நமக்கு உண்டு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்காங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் போன மாதம் நீங்கள் எவ்விதமாய் பங்கு பெற்றீர்களோ அதே போல அந்த ஆராதனை நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். அதை குறித்த விவரங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எந்தெந்த நேரம் எந்தெந்த இடத்தில் என்பதை குறித்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து ஏதாவது ஒரு இடத்தில் திருவிருந்து ஆராதனைகளில் பங்கு பெறுவதற்கு உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போது கர்த்தருக்காக கொடுக்கிற ஒரு நேரம் ஜான் ஒரு விசேஷித்த பாடல் பாடும்போது ஆண்டவருக்காக கொடுக்கிற காணிக்கைகளை தயவாக நீங்கள் கொடுக்கும்படி நான் அன்பாய் நான் கேட்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜான் சீக்கிரமாக அதனால சேகரித்து வைத்து இருக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கொடுப்போம். சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருக்காக கொடுக்கிற காணிக்கையை நீங்கள் செலுத்தி கர்த்தரை கனப்படுத்தும்படி உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வாதமாய் நடத்தும். தொடர்ந்து கர்த்தரைகளோடு இந்த காலை நேரத்தில் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய வார்த்தையை கொண்டு தேவர்களை உயிர்ப்பித்தரும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பும்படி உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். கடந்த 6 மாதம் கடந்த 5 மாதங்கள் நம்மோடு கூட இருந்து இந்த 6வது மாதம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு தந்தது நல்ல நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்துக்கு கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 20வது சங்கீதம். எல்லாரும் உடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உடைய வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு 20வது சங்கீதம் 4வது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இந்த வேதாகமத்தை நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். 20வது சங்கீதம் 4வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூன் மாதம் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தமான வசனம் இந்த வசனம் தான். அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளுவேன் என்று வாக்குப்படுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எனது மன விருப்பத்தின்படி எனக்கு தந்தருளுவார் என்கிற விசுவாச அறிக்கையை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் நிச்சயமாய் நாம் செய்ய வேண்டும். அநேக நேரங்களில் நம்முடைய மன விருப்பங்கள் பல காரியங்கள் நிறைவேறாமல் போய்விடுகிறது. பல நேரங்களில் பல இடத்தில் இவைகள் எல்லாம் இவ்விதமாய் நடக்கும் என்று நினைத்தோம். ஆனால் அது நடக்கவில்லை. நம்முடைய குடும்பத்தில் சில நேரம் நாம் எதிர்பார்த்தோம், இந்த காரியம் இப்படி நடந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று நம்முடைய மனது விரும்பியது. ஆனால் கடந்த மாதங்களில் அவைகள் நடைபெறவில்லை. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் நினைத்தோம், ஐயோ இந்த காரியம் இப்படி நடந்திருந்தால் எனக்கு நன்றாக இருந்திருக்குமே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கொஞ்சம் சற்று மாற்றி அமைத்து கொடுத்திருப்பேனே என்கிற எண்ணம் உங்களுக்குள் அந்த விருப்பம் இருந்திருக்கலாம். ஆனால் கடந்த 5 மாதங்கள் அந்த விருப்பங்கள் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போயிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய தேவைகளை குறித்து உங்களுடைய மன விருப்பம் ஒருவேளை நினைத்திருக்கலாம், ஐயோ 2.5 மாதங்கள் என்னால் வேலை செய்ய முடியவில்லை, இந்த லாக்டவுன்ல கிட்டத்தட்ட 3 மாதங்களாக நான் முடக்கப்பட்டு விட்டேன், ஒருவேளை இந்த லாக்டவுன் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் நான் வேலை செய்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்னுடைய கடன்களை கொஞ்சம் அடைத்து விடலாம் என்று நான் நினைத்திருந்தேன், அப்படி எனக்கு விருப்பம் இருந்தது, ஆனால் என்னுடைய விருப்பம் நிறைவேறாமல் போய்விட்டதே என்கிற ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு நெருக்கம் உடைய மனதில் இருக்கலாம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. பல நிலைகளில் பல சூழ்நிலைகளில் உடைய மன விருப்பங்கள் எனக்கு நிறைவேறவில்லையே என்று நீங்கள் ஒருவேளை தேவையோடு இருக்கலாம், பலவிதமான குழப்பத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஜூன் மாதம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் தருகிற வாக்குத்தத்தமான வசனம், ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு நான் எல்லாவற்றையும் செய்வேன். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. வேதாகமத்திலே ஆண்டவர் நமக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பயப்படாதே என்று சொல்லி மட்டும் சுமார் 365க்கு மேற்பட்ட முறை பயப்படாதே என்ற வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று வாக்குப்படுகிறார். அதே போல ஏராளமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் வேதாகமத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவரை நாம் மகிமைப்படட்டும். ஏன் ஆண்டவர் நமக்கு வேதாகமத்திலே வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார் என்றால், ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் பாதையின் வழியாய் கடந்து போக வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்படும் என்று ஆண்டவருக்கு தெரிந்திருந்துதான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட வேண்டும் என்று விரும்பினால் அவர் வாக்குத்தத்தங்களை தந்திருக்க மாட்டார். அவருடைய பிள்ளைகளை அவர் நேசித்து அவருடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் உதவி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை என்னுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார். எனவே வாக்குத்தத்தம் பண்ணியவர் நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்றைய மகிமைப்படுவதாக. எப்படி ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்களோ, அதே போல நம்முடைய தேவன் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய என்னுடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படிப்பட்ட உங்களுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார். அதைத்தான் இந்த கால நேரத்தில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளிலிருந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன். எப்படிப்பட்ட உங்களுடைய மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார். வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், முதலாவது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி
செலுத்தினார். அடுத்த வசனம். அதற்கு சாலமோன் கிபியோனிலே, 5வது வசனம், கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், இந்த வசனத்திலே பாருங்கள், 5வது வசனத்திலே ஆண்டவர் கேட்கிறார் சாலமோனை பார்த்து, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம் சாலமோனை குறித்து யாருடைய விருப்பத்தை தேவன் முதலாவது நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால், ஆண்டவருக்காக யார் ஒருவர் பலி செலுத்துகிறார்களோ பலி செலுத்துவதனுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. பலி செலுத்துவதனுடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். சாலமோன் பாருங்கள், ஆண்டவருக்காக 1000 பலிகளை செலுத்துகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜாவாக சாலமோன் ஏற்படுத்தப்படுகிறான். சாலமோன் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட போது முதலாவது அவன் அரியணையில் போய் உட்கார வேண்டும் என்று சொல்லி விரும்பவில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜாவாக உடனே அவன் பொறுப்பெடுக்க வேண்டும் என்கிற ஆசை அவனுக்குள்ளே வரவில்லை. ராஜ அபிஷேகம் வந்து ராஜாவாக அவன் பொறுப்பெடுக்க வேண்டிய நேரம் வந்த போது, அவன் ராஜாவாக நியமிக்கப்பட்ட போது முதலாவது ராஜா பொறுப்பை எடுத்துக்கொண்டு அதற்கு பின்பு வேறொரு காரியத்தை செய்வேன் என்று சாலமோன் போகவில்லை. மாறாக அவர் முதலாவது தேவனுடைய ஆலயத்திலே போய் பலி செலுத்தும்படியாக போகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் பலி செலுத்தும்படியாய் போய் அங்கே 1000 பலிகளை ஆண்டவருக்காக செலுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் உயர்வுகள் மேன்மைகள் வரும்போது ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல பழக வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரத்தில் இருந்து கொடுக்கப்படாவிட்டால் மனிதன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. உயர்வு மேன்மைகள் ஞானம், நமக்கு தேவையான சாமர்த்தியம், திறமை, தாளந்துகள், உயர்வுகள், இவைகள் எல்லாம் நமக்கு தருவது தேவன் ஒருவரே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனவே முதலாவது அவருக்கு நாம் நன்றி சொல்ல பழக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்குரிய பலனை தருவது தேவன் என்று உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்குரிய பலனை கொடுப்பது ஆண்டவர். நம்முடைய சரீரம் பலவீனமாய் போனால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடும். எவ்வளவுதான் நாம் படித்திருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு அந்தஸ்துகள், வசதிகள், வாய்ப்புகள் எவ்வளவு நமக்கு மேன்மையானவைகளாக இருந்தாலும், நம்முடைய சரீரம் பலவீனமாய் போய்விட்டது என்றால் நம்முடைய பலவீனத்திலே நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் நமக்கு சுகத்தையும் பலனையும் தருவது நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் கை சம்பாதித்தது என்று நாம் சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய கை சம்பாதித்தது என்று நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் சொல்லாமல், ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் உதவி செய்தார் என்று சொல்லி அவருக்கு மட்டுமே நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் 1000 பலிகளை செலுத்தினார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் பலிகள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய பலிகளை செலுத்தக்கூடிய ஆசாரிய கூட்டமாக நாம் இருக்கிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஜீவனுள்ள கற்களைப் போல, ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அன்றோடு நாம் மகிமைப்படுவதா? அப்ப ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படியாக பழைய ஏற்பாட்டில் சாலமோன் பலிகளை செலுத்தினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறா அவர் சொல்லுகிறார், பேதர் குறிப்பிடும் பொழுது ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படியாக தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். அன்றோடு நாம் மகிமைப்படுவதாக. 9வது வசனத்தை வாசிப்போமே. நான் வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு
சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். ஆண்டவர் தெளிவா சொல்றார், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆசாரிய கூட்டம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப நாம் ஆசாரியர்கள் என்றால் தேவன் நம்முடைய எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன என்று சொல்வோம் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மை ஏற்படுத்தி இருக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு நாம் துதியின் பலியையும் ஸ்தோத்திரத்தின் பலியையும் அவருக்கு நாம் ஏறெடுக்க வேண்டும் என்பதை தெளிவாய் யோவான் அந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆடுகளையோ இல்லை என்றால் கோழிகளையோ இல்லை என்றால் வேறு எந்த மிருக ஜீவனுடைய ரத்தத்தையோ நாம் பலியாக செலுத்த வேண்டிய தேவையில்லை. பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் அமிதமாய் செலுத்தினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆசாரிய கூட்டமாய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பலிகளை அல்ல, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக கர்த்தர் நம்மை ஆசாரியர்களாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மை ராஜாக்களாக ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ அவர்கள் பலி செலுத்தியது போல நாம் பலி செலுத்த வேண்டும். நம்ம என்ன பலி செலுத்தணும்? நம்ம என்ன பலிகளை செலுத்த வேண்டும்? எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் பலிகளாகிய துதிக்கும் உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும். பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கிறது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்த வேண்டும். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு ஆசாரியர்களா இருக்கிற உங்களை என்னையும் ஆண்டவர்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி இந்த மாதத்தில் தேவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் நமக்கு செய்வதற்கு முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறால் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என் துதியை சொல்லி வருவார்கள். பாருங்கள், ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் ஏற்படுத்தி இருப்பதனுடைய முக்கிய நோக்கம் கர்த்தரை துதிப்பதற்காகவே, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்காகவே. அவர் நம்மை ஆசாரியர்களாய் மாற்றியிருப்பதனுடைய முக்கிய நோக்கம், ராஜாக்களாய் ஏற்படுத்தி இருப்பதனுடைய முக்கிய நோக்கம் கர்த்தரை துதிப்பதற்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அன்றைய நாம் மகிமைப்படுவதாக யார் கர்த்தரை துதிக்கிறார்களோ, யார் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறார்களோ அவருடைய மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அன்றைய நாம் மகிமைப்படுவதாக வேதமத்திலே 148வது சங்கீதத்தை வாசிப்போம். இந்த சங்கீதம் முழுவதுமாய் சொல்லப்படுகிறது, எல்லா சிருஷ்டிகளும் கர்த்தரை துதிக்கிறதா. அன்றைய நாம் மகிமைப்படுவதா. வானம் கர்த்தரை துதிக்கிறது, பூமி கர்த்தரை துதிக்கிறது, பாறைகள் கர்த்தரை துதிக்கிறது. அந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், ஒவ்வொரு சிருஷ்டிகளும் கர்த்தரை துதிக்கிறது. அன்றைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ஜீவ சுவாசத்தினாலே ஊதப்பட்டு மனுஷனாய் படைக்கப்பட்ட அவருடைய சிருஷ்டி மாத்திரம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் மாத்திரம் கர்த்தரை துதிப்பது இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலையில் எழுப்பின உடனே கர்த்தரை துதிக்கிற எண்ணம் நமக்கு வருவது இல்லை. ஆனால் சகல சிருஷ்டிகளும் கர்த்தரை துதிக்கிறது. அவருடைய சாயலால் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் இன்னைக்கு கர்த்தரை நாம் துதிப்பது இல்லை. 150வது சங்கீதத்துல இவ்விதமாய் வாசிக்கிறோம், சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேதம் சொல்கிறது. தேவன் நம்மை உயிரோடு வைத்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுவதா. சங்கீதத்தின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் 1வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இந்த சங்கீதத்தை அவர் எந்த சூழ்நிலையில் எழுதுகிறார்? 34வது சங்கீதத்திற்கு கவனத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள்.
வேஷம் மாறிய போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடிய சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மிக நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சாதகமான சூழ்நிலையில் சங்கீதக்காரன் இந்த துதியை செலுத்துவேன் என்று சொல்லவில்லை. கர்த்தரை காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி ஒரு சாதகமான சூழ்நிலையிலே சொல்லல, ஒரு பாதகமான சூழ்நிலையிலே கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். நாம சொல்லுங்கள் அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில சாதகமான நிலையில் மட்டுமல்ல, பாதகமான நிலைமையிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். யோபுவை பாருங்கள், யோபு சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை துதிக்கிறார். உடைய கைகளில் இருந்து நன்மையை பெற்ற நான் தீமையை பெறாமல் இருப்பது எப்படி? சாதகமான சூழ்நிலையில் மட்டுமல்ல, பாதகமான சூழ்நிலையிலும் அந்த யோபு குறிப்பிடுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். தீர்க்கதரிசியை பாருங்கள், அவர் சொல்லுகிறார், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் களி கூறுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவரே நாம் மகிமைப்படுவதா? இன்னும் சங்கீதத்தின் புத்தகம் 103வது சங்கீதத்தில் உங்களுடைய கவனத்தை திருப்புவீர்கள் என்றால் 103வது சங்கீதத்தில் 1வது 2வது 3வது வசனத்தை வாசியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அதில் அடுத்த வசனம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி போதும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதா? இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதா? தாவீது ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தான். அவனை ஆண்டவர் ராஜாவாய் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணினார். ராஜாவாய் மாறியதற்கு அவன் நன்றி சொல்லவே இல்லை. ஐயோ, நான் ஆட்டுக்குடிய மேய்ச்சிருந்த கர்த்தரை ராஜாவா மாற்றிட்டார் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு அவனுக்கு வந்த ஆசீர்வாதத்தை நினைத்து இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவில்லை. ஆண்டவரை மகிமைப்படுவதாக அவன் எதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறான் என்று சொன்னால், முதலாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 3வது வசனத்திலே, என் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்தார், அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்றார். ராஜாவா மாறுறது ஸ்தோத்திரம் சொல்லல, ஆசீர்வாதம் வந்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லவில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அவர் சொல்றான், என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், அதற்காக நான் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், அதற்கு நாம் அவர் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இரண்டாவது சொல்லுகிறார், என் நோய்களை எல்லாம் அவர் சுகமாக்கினார் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அவர் சொல்றான், என்னுடைய நோய்களை எல்லாவற்றையும் அவர் சுகமாக்கி விட்டார். உலகத்தில் பெரிய ஆசீர்வாதத்தின் ஒன்று நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் என்பார்கள். எவ்வளவு பணம் இருந்தாலும் நோயோடு இருந்தோம்னா ஒன்றும் கிடையாது. அதான் பழமொழி சொல்கிறது, நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம். தாவனுடைய சரீரத்தில் வியாதி இருந்ததா? ஏன் ஆண்டவருக்கு அந்த சூழ்நிலையில நன்றி சொல்றான், என்னுடைய நோய்களை எல்லாம் சுகமாக்கினேன் என்று சொல்றானே. வாழ்க்கை சரீரத்தில் வியாதி இருந்ததா? வியாதி இருந்தது. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. அதனாலதான் அவன் சொல்றான், என் நோய்களை எல்லாம் நீ சுகமாக்கினே, அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. அந்த அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 5வது வசனத்திலே சொல்லுகிறார், என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது என்று சொல்லுகிறார். அவனுடைய வியாதியை சொல்ற பாருங்க, என்னுடைய புண்கள் எல்லாம் அழுகி நாற்றம் எடுத்தது அப்படிங்கிறான். 6வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நான் வேதனைப்பட்டு ஒடுக்கப்படுகிறேன் என்கிறான். வேதனைப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒடுக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் இன்னும் அந்த 38வது அதிகாரத்தில் இன்னும் நீங்க 7வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அதுல சொல்லப்படுகிறது, என்னுடைய குடல்கள் எரிப்பந்தமாக எரிகிறது அப்படிங்கிறான். என்னுடைய குடல்கள் எல்லாம் எரிப்பந்தமாக எரிகிறது. 8வது வசனத்தில் சொல்லுகிறார், பலனில்லாமல் போய்விட்டேன் என்று சொல்லுகிறார். பலனில்லாமல் போய்விட்டேன். 9வது வசனத்தில் சொல்லுகிறார், என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். என்னுடைய தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. 10வது வசனத்தில் சொல்லும் பொழுது, என் பலன் என்னை விட்டு விலகிற்று. 11வது வசனத்தில் சொல்லுகிறார், வாதை எனக்கு வந்தது. 41வது சங்கீதம் 8வது வசனத்தில், தீராத வியாதி அவனை பிடித்துக் கொண்டது என்று தாவீதின் எதிரிகள் சொன்னார்களாம். ஆண்டவரே நாம்
மகிமைப்படுவதா. உடைய எதிரிகள் சொல்றான், எல்லா வசமா ஒரு வியாதியில மாட்டிக்கிட்டான், அவ்வளவுதான், இந்த வியாதியிலிருந்து இவன் எழும்பவே மாட்டான். சோ இந்த சூழ்நிலையில் தான் தாவீது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக 130வது சங்கீதம் 3வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், என் நோய்களை எல்லாம் நீ சுகமாக்கினீர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதற்காகத்தான் ஸ்தோத்திரம் சொல்றோம். வியாதி வந்த பின்பு நாம் அவரை துதிப்போம். வியாதி வந்ததுக்கு அப்புறமா துதிக்காம வியாதி வருவதற்கு முன்பதாகவே நாம் கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வியாதி வந்த பிறகு நம்ம கர்த்தரை துதிப்பதை விட வியாதி வருவதற்கு முன்பதாகவே, ஆண்டவரே என் சரீரத்தில் வியாதி வராம என்னை பாதுகாத்துக் கொண்டீரே, அதற்காக எனக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. பாருங்கள், தாவீது அவன் துதிபலிகளை ஏறெடுக்கிறான். துதிபலிகளை ஏறெடுக்கிறான். அவருடைய விருப்பத்தை தான் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இரண்டாவது, என்ன பலியை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, நிலையான நகரம் நமக்கு வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதில் சொல்லப்படுகிறது, நன்மை செய்யவும் தான தர்மங்கள் செய்வதும் ஒரு பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்வதும் தான தர்மங்கள் செலுத்துவதும் ஒரு பலி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்திலே வாசியுங்கள். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது ஒரு தர்மம் அந்தகாரமாய் இருப்பதாக, அந்தரங்கமாய் இருப்பதற்கு நாம் தான தர்மங்கள் பண்ணுகிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அது ஒரு பலி. நன்மை செய்வது, தான தர்மங்கள் செய்வது என்பது ஒரு பலியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஆண்டவர் சொல்கிறார், நன்மை செய்வதற்கு உனக்கு திராணி இருக்குமேனா, அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்யாமல் இருக்கக்கூடாது. அது ஒரு பலி. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. அந்த பலியை நாம் செலுத்த வேண்டும். ஒரு சபையில 3 விதமான கூட்ட மக்கள் இருப்பது வழக்கம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. முதலாவது கூட்ட மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் கூட்டம். இரண்டாவது ஒரு கூட்ட மக்கள் இருப்பார்கள், அவர்கள் நடுத்தரவாசிகள், நடுத்தரமாக இருக்கக்கூடியவர்கள். மூன்றாவது ஒரு சபையில் இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டம் எது என்று சொன்னால், நல்ல வசதியாக இருக்கக்கூடிய பணக்கார கூட்டம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. இந்த பணக்கார கூட்டத்தில் உள்ளவர்களும் நடுத்தர வசதியில் உள்ளவர்களும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம், நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் விசுவாசிகளாகிய நமக்கு அவசியம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம அப்படி செய்ய பழக வேண்டும். வறுமை கோட்டுக்கு கீழே ஒருவர் இருக்கும்போது, ஒருவர் மிகவும் வேதனையில் இருக்கும்போது, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் போது, ஒருவர் நம் கண்ணெதிரில் ஒருவர் வேதனைப்படுவதை நாம் பார்த்துக் கொண்டு அமைதியா இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை நடுத்தர வகுப்பில் வைத்திருந்தாலும், ஆண்டவர் நமக்கு எல்லா வசதிகளையும் தந்து பணக்கார நிலைமையில் ஆண்டவர் நம்மை வைத்திருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். உதவிகளுக்கு உதவி செய்ய வேண்டும். தரித்திரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே கஞ்ச பிசுனாரியா இருக்கக்கூடாது. உதவி செய்வது என்பது ஒரு பலி செலுத்துவதற்கு அடையாளமாய் வேதம் சொல்கிறது. யார் பலி செலுத்துகிறார்களோ அவருடைய விருப்பத்தை தான் ஆண்டவர் நிறைவேற்றுவார். துதியின் பலி, ஸ்தோத்திர பலியை எப்படி ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்ற, அதே போல நன்மை செய்ய வேண்டும் என்கிற பலிகளையும் நாம் ஏறெடுக்க வேண்டும். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. நன்மை செய்யணும், நன்மை செய்யணும். கஞ்ச பிசுனாரியா இருக்கக்கூடாது. எச்சி கையில காக்காவை கூட விரட்டாத விசுவாசியா இருக்கக்கூடாது. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் நிச்சயமாய் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. கலாத்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. வாசியுங்கள். கலாத்தியர் 6:9.
நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்வதில் சோர்ந்து போய்விடக்கூடாது. யாருக்கு நன்மை செய்ய வேண்டும்? வேதம் சொல்கிறது விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் வாசிப்போம். நன்மை செய்யும் படியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும், திக்கற்ற பிள்ளைகளுடைய நியாயத்தையும், விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள், வழக்கையும் விசாரியுங்கள். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. பின்மாற்றத்தில் உள்ள யூத ஜனத்திற்கு ஆண்டவர் இந்த வசனத்தை அவர் எழுதுகிறார். பின்மாற்றத்தில் போனவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ இதை செய்வதற்கு பழக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. நாம் நன்மை செய்யவில்லை என்றால் நாம் பின்மாற்றத்தில் இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. நீங்க நல்லா சம்பாதித்து லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கி லட்சக்கணக்கில் நீங்க உழைத்து சம்பாதித்து உங்களுக்கும் நீங்க நன்மை செய்யாமல், விதவைகளுக்கு கவனியாமல், திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யாமல், அனாதைகளை நினைத்து பார்க்காமல், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற அந்த நன்மை செய்யக்கூடிய பலியை செலுத்தாமல் உங்களுக்கு மட்டுமே நீங்க வைத்துக் கொண்டு உங்களுக்காக மட்டும் நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது நீங்க பின்மாற்றத்தில் தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. தீமை செய்ய ஏராளமான பேர் இருக்கிறாங்க, ஆனா நன்மை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. தீமை செய்வதற்கு ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அவங்க வரிசையில நம்ம போய்விடக் கூடாது. ஆண்டவரை நாம் மகிமைப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்ய நம்முடைய வாழ்க்கையை பழக்கப்படுத்த வேண்டும். ஆண்டவர் யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்? பலி செலுத்துவனுடைய விருப்பம் என்று சொன்னார். அப்ப என்ன பலியெல்லாம் செலுத்த வேண்டும்? ஆண்டவருக்கு துதி பலி, ஸ்தோத்திர பலியை ஏற்படுத்த வேண்டும். நன்மை செய்வது என்கிற பலியை நாம் செலுத்த வேண்டும். இந்த ரெண்டு விதமான பலிகளை நாம் ஆண்டவருக்கு செலுத்துவோமே என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன், உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். இரண்டாவது, ஆண்டவர் யாருடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். பலி செலுத்துவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் என்று சொன்ன முதலாவது. இரண்டாவது, ஆண்டவர் யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவருடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். வாசியுங்கள் சங்கீதத்தின் புத்தகம் 145ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை வாசிப்போம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு, அவர்களின் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார், அவர்களை ரட்சிக்கிறார். கவனிங்க அந்த வசனத்தை. தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி எல்லாம் அவர் செய்கிறார். ஆண்டவரை நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பதற்கு இரண்டு பொருட்கள் உண்டு. உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பதற்கு இரண்டு பொருட்கள் உண்டு. ஒரு நாணயத்தில் எப்படி ரெண்டு பக்கம் இருக்கிறதோ அதே போல கர்த்தருக்கு பயப்படுதல் என்பதற்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல தீமை இருப்பது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்று சொல்லப்படுகிறது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். அது ஒரு பகுதி, அது ஒரு பகுதி. எப்படி ஒரு நாணயத்தில் இரண்டு பக்கங்கள் இருக்கிறதோ அதே போல ஒரு பக்கம் தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதா? பாவம் கர்த்தரையும் துக்கப்படுத்தும், நம்மையும் துக்கப்படுத்திவிடும். அதனாலதான் யாவேஸ் ஜெபிக்கும் பொழுது சொல்லிக்கிறான், ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி பாதுகாத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவரே நாம் மகிமைப்படுவதா? மனதளவில் நாம் பாவத்தை வெறுக்க பழக வேண்டும். செயல் வடிவில் அது இரண்டாவது. ஆனால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில மனதளவில் பாவத்தை வெறுக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அதான் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். மனதளவில் நம்ம யோசிக்கணும், நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர், நான் அவருடைய பிள்ளை, அவருடைய சுதந்திரவாளி, எனவே நான் பாவம் செய்யக்கூடாது என்று முதலாவது மனதளவில் நீங்கள் சொல்ல வேண்டும். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அது ஒரு பக்கம். அதான் சொன்னார், தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம்.
இரண்டாவது நீங்க பாப்பீங்க அப்படின்னா 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க, நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த வேண்டும். அன்றோடு நாம் மகிமைப்படுவதா? பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு நாம் பூரணப்படுத்தப்பட வேண்டும். சீமோன் என்ற விசுவாசி இருந்தான். அவன் ஞானஸ்நானம் எடுத்தான், பிலிப்பை பற்றிக் கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அவனுடைய இருதயத்தை குறித்து சொல்லப்படுது, கசப்பான பாவ காரியத்தில் இருந்தான் என்று அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. மோசே அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றோடு மகிமைப்படுவதா? பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில் மோசே இருந்தார். பார்வோனுக்கு பின்பு மோசே தான் அடுத்த பார்வோனாக நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் மோசே சொல்கிறார், அநித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய மனதளவை முதலாவது மனரூபம் தேவை. நம்முடைய மன அளவு ஒரு மறுரூபம் நமக்கு அவசியம் தேவை. அன்றைய அமையப்படுவதா? இன்னைய வாசிப்பீங்க. நான் சங்கீதத்தின் புஸ்தகம் 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ என்று சொல்லப்படுகிறது. இது நடைமுறை வாழ்க்கையில் கூறப்படக்கூடிய ஒன்று. மற்றவர்கள் நம்மை பார்த்து இவன் பரிசுத்தவான் என்று சொல்ல வேண்டும். தீமையை வெறுப்பது மனதளவில் நாம் எடுக்கக்கூடிய ஒரு பொறுத்தனை. அதே போல நடைமுறை வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும். தீமையை வெறுக்கிறது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்பது மனதளவில் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்பது நடைமுறை வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அன்றைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுகதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். மனதளவில் மட்டுமல்ல, நடைமுறை வாழ்க்கையிலும். அப்போ இங்கே ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார். நேரத்தில் மன அளவில் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று யோசிப்போம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே சில நேரங்கள் பாவமான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுவோம். ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல. அவனுடைய மன அளவிலும் அவன் பரிசுத்தமாக இருந்தான். அதே நேரத்தில் அவனுடைய நடைமுறை வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த பயத்திலையும் ஆண்டவருக்கு உண்மையாக ஜீவிப்பதிலும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் இருந்தான். அப்படி இருந்ததுனால்தான் ஆண்டவர் 3 விருப்பத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமே என்றால் கர்த்தருடைய வாழ்க்கையில அவர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றிய 3 விருப்பம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு என்ன தருவீர் என்று சொல்லி அவன் கேட்கிறான். கேட்ட போது அவனுடைய சரீரம் எல்லாம் செத்து போனது என்று தெரிந்திருந்த பொழுதிலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில ஒரு புத்திர சுவீகாரத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கற்பம் செத்து போனது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி இருந்தாலும் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றை தேவன் அவருக்கு கொடுக்கிறார். அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். கர்த்தருக்கு அவன் பயந்ததனால ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த கால நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற நீங்க கர்த்தருக்கு நீங்கள் பயந்து வாழ்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், ஏசப்பாவுக்கு பயந்து உங்களுடைய மன அளவிலும் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நீங்கள் விரும்புகிறபடி கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு பயப்பட்டபடி நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் அதுல நிறைவேற்றுகிறார். அதே போல அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும்
இடத்திலும் அதற்கு பின்புதான் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வரப்பண்ணுகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பிள்ளையை தருகிறார், வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது, ஆசீர்வாதத்தை தருகிறார், தேசத்தை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார், அவன் விரும்புகிற எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு செய்தார். இந்த காலை நேரத்தில் நீங்க கர்த்தருக்கு பயப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நாம் கர்த்தருக்கு பயப்பட்டால் நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுவதாக நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக ஆண்டவர் யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் என்றால் நீதிமான் அவருடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. முதலாவது பலி செலுத்தக்கூடிய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இரண்டாவதாக கர்த்தருக்கு யார் பயப்படுகிறார்களோ அவருடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். மூன்றாவது யார் நீதிமான்களாய் வாழுகிறார்களோ அவருடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். வேதம் தெளிவாய் சொல்கிறது. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே மகிமைப்படுவதா. நீதிமான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்புவீர்கள் என்றால் எசேக்கியேல் எழுதிய தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அதை வாசியுங்கள். நீதிமொழிகள் எசேக்கியேல் எழுதிய தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகமான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரப்பிட்டு வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதனுக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், இந்த தீர்க்கதரிசன புத்தகத்திலே தீர்க்கதரிசி அற்புதமாய் சொல்கிறார். யார் நீதிமான்? அந்த வசனத்தை வீட்டில் உட்கார்ந்து தியானித்து பாருங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் மட்டும்தான் நீங்கள் நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட நீதிமான் விரும்புகிற காரியங்கள் தான் நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே தாவீது நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவன் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே நாம் மகிமைப்படுவதாக. பாருங்க, தாவீது அவன் நீதிமானாக ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக அவன் வாழ்ந்தபடியினாலே தேவன் அவனுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஆண்டவரே நாம் மகிமைப்படட்டும். 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதத்தின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 4வது கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அவன் சொல்லுங்கள் அல்லேலூயா. அவருடைய விருப்பம் என்ன? பொன் வெள்ளி, அவன் அரண்மனை, அவனுடைய வாழ்க்கையில் ஆட்சி, இவைகள் எல்லாம் இருந்தது. அவன் சொல்றான், என்னுடைய விருப்பம் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அது என்ன அப்படின்னு
சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவரே அவனுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அவனுடைய விருப்பம் முழுவதும் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் இருக்க வேண்டும். இன்னும் 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் வாசிப்பீர்கள் என்றால், இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே தீர்ப்பது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. முதலாவது விருப்பம் ஆண்டவருடைய ஆலயத்தில் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இரண்டாவது விருப்பம் ஆண்டவரத்தை கேட்க, ஆண்டவரே என்னுடைய வீடு உம் நிமித்தமாக அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ராஜாவாய் மாறியதுனால என் வீடு ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. அவன் கேட்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு ராஜா எல்லாம் அவனுக்கு இருந்தது, ஆண்டவரே நாம் மகிமைப்படுவதாக. ஆனா அவன் கேட்கிறான், அவைகள் எல்லாமே எனக்கு இருந்தாலும், பொன் பொருள் ஆஸ்தி எல்லாம் எனக்கு இருந்தாலும், நீ கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமும் என்னுடைய வீட்டிற்கு வேண்டும். என் வீட்டுக்கு ரட்சிப்பு வேணும், என் வீட்டுக்கு அபிஷேகம் வேணும், என் வீட்டுக்கு பரிசுத்தம் வேணும், நானும் என்னுடைய பிள்ளைகளும் பரலோகம் வர வேண்டும் என்கிற அந்த விருப்பம் எங்களுக்குள்ள வேண்டும். அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், என் வீட்டுக்கு வேணும்னு கேட்கிறான். மூன்றாவது கேட்கக்கூடிய இன்னொரு காரியம், சங்கீதத்தின் புஸ்தகம் 3ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள் அநேகர். சொல்றான், சத்துருக்கள் எவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பெருகி இருக்கிறார்கள், அவர்களை என்னை விட்டு நீர் அகற்ற வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். 18ஆம் சங்கீதம் 25வது சங்கீதத்தெல்லாம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவனுக்கு விரோதமாய் படையெடுத்து வந்த சத்துருக்கள் நிமித்தம் அவன் எவ்விதமாய் நெருக்கப்படுகிறான். நெருக்கப்பட்ட நேரத்தில், ஆண்டவரே இவர்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். அவன் கேட்டது போலவே ஆண்டவர் அவனுடைய சத்துருக்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் அவனை விலக்கி பாதுகாத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால நேரத்தில் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில் உங்களுடைய சத்துருக்களுக்கு எல்லாம் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். அந்த மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். தாவீதின் 3 விருப்பங்களையும் தேவன் நிறைவேற்றினார். அது போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆபிரகாமுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அதே போல அவருடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். சாலமோனுடைய விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். நாம் செய்யக்கூடிய 3 காரியங்கள். முதலாவது, சாலமோனை போல பலி செலுத்துவதற்கு உடைய வாழ்க்கை அர்ப்பணப்பட்டது. துதியின் பலி, ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்கள். அது மட்டுமல்ல, நன்மை செய்வதும் தான தர்மங்கள் செய்வதும் ஒரு பலிக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பலிகளையும் செலுத்துங்கள். எப்படி சாலமோனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றினார். ஆண்டவர் சாலமோனை கொண்டு சொல்கிறார், அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார், கேட்காத செல்வங்களையும் அவனுக்கு கொடுத்தார். அதற்கு முன்னையோ அப்படி இருந்ததில்லை, அதுக்கு பின்னால இன்னொருவர் அப்படி இருக்க போவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அந்த அளவுக்கு அவன் கேட்டதை எல்லாம் கர்த்தர் கொடுத்தார், கேட்காததையும் கொடுத்தார். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை அவன் அப்படி பயந்தான். அப்படி பயந்ததனால ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. அவனுடைய வாழ்க்கையில் அவன் கேட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார், எல்லாவற்றையும் சுதந்திரிப்பதற்கும் ஆண்டவர் உதவி செய்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்க கேட்கிற எல்லாவற்றையும் எப்படி ஆபிரகாம் பெற்றுக் கொண்டானோ அதே போல நீங்களும் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. தாவீது பாருங்க, நீதிமானா இருந்தான். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. அவன் நீதிமானா இருந்தபடியால் வேதம் சொல்கிறது, அவன் கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. சத்துருக்களுக்கு என்னை நீங்களாக்க வேண்டும் என்றார், நீங்களாக்கினார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டார், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உங்களுடைய ஆளுநத்தில் இருப்பதை மட்டும்தான் ஆடுகிறேன் என்று சொன்னார். அந்த வாக்கியத்தையும் ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். இந்த கால நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விரும்புகிற காரியத்தை நான் உனக்கு செய்வேன். இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போமா?
எல்லாரும் சேர்ந்து அப்படியே இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் விரும்புகிற காரியத்தை என் வாழ்க்கையில நீங்க செய்யும் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே நானும் துதிபலியை செலுத்துவேன், ஸ்தோத்திர பலியை செலுத்துவேன். சொல்லுங்க வாய் திறந்து, ஆண்டவரே நானும் நன்மை செய்வேன், தான தர்மங்கள் பண்ணுவேன். அல்லேலூயா. விதவைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, அநாதைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதே போல சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் எனக்குள்ள வரட்டும். கேளுங்க, ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயத்தால கர்த்தர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. ஒரு நீதிமானா வாழுங்க. எப்படி ஆண்டவர் சாலமோனை ஆசீர்வதித்தாரோ, எப்படி சாலமோன் விரும்பியதை கர்த்தர் அவனுக்கு செய்தாரோ, எப்படி ஆபிரகாம் விரும்பியதை கர்த்தர் அவனுக்கு செய்தாரோ, எப்படி தாவீது விரும்பியதை அவர்களுக்கு செய்தாரோ, அதே போல நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் பலி செலுத்துவேன், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்துல நான் வாழ்வேன், நீதிமானாக இருப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புகிறதை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, ஜூன் மாதத்துல இந்த பிள்ளைங்க எதெல்லாம் விரும்பி இருக்கிறாங்களோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் விட பிள்ளைகளுக்கு செய்து உடைய பிள்ளைகளை நிறைவாய் கர்த்தர் இந்த மாதத்துல மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய மன விருப்பத்தின்படி எல்லாவற்றையும் கர்த்தர் விட பிள்ளைகளுக்கு செய்தரலாம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை பரிந்துரை இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தத்தின்படியே உடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்து ஒன்றும் குறைவு இல்லாமல் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதமாய் இருங்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். இன்னும் மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். நம்முடைய திருவிருந்து ஆராதனை இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து, இரண்டாவது என்னுடைய வீடு அந்த இடத்தில் வைத்திருக்கிறோம், மூன்றாவது கரியப்படக அந்த பகுதியில் வைத்திருக்கிறோம், நான்காவது ஏகேடி ஸ்கூல் அங்கே வைத்திருக்கிறோம், ஐந்தாவது காப்பா காந்தி சார் அவருடைய வீட்டில் வைத்திருக்கிறோம், ஆறாவது கருணாபுரத்தில் வைத்திருக்கிறோம், ஏழாவது வஉசி நகர் 6வது தெருவில் வைத்திருக்கிறோம். அதற்கு பின்பு கூட்டமுடி பகுதியிலும், அதற்கு பின்பு சிறுபாக்கம், அதற்கு பின்பு சின்ன சேலம் ஆகிய இடங்களில் கம்யூனியன் சர்வீஸ் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. காலை 7 மணியிலிருந்து 8:30 வரையிலும் கச்சரப்பாளையத்திலையும் ஆராதனையோடு கம்யூனியன் சர்வீஸ் இருக்கிறது. இவைகளில் வந்து பங்கு பெற்று ஏதாவது ஒரு இடத்தில் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.